45 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க இருக்கிறார். மதுரை மத்திய சிறையில் 229 கோடி மதிப்புள்ள கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். காவல், தீயணைப்பு, சிறைத்துறை சார்பில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் திறப்பு விழா நிகழ்ச்சியில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், முழு விவரம். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து பல்வேறு துறைகளின் சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். அதன்படி காவல்துறை சார்பில் 27 கோடி ரூபாய் செலவிலும், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 13 கோடி ரூபாய் செலவிலும், சிறைத்துறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சார்பில் 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்கள் மற்றும் தடய அறிவியல் துறை சார்பில் 3 கோடியே 24 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள போதை மருந்து ஆய்வு பிரிவுகள் ஆகியவற்றை திறந்து வைத்துள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதே போன்று 222 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள மதுரை மத்திய சிறைச்சாலைகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலும் தற்போது அடிக்கல் நாட்டியுள்ளார். அதன்படி தீயணைப்பு துறை சார்பில் பல்வேறு திட்டப்பணிகளுக்கும் பல்வேறு பணிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தமிழ்நாடு வாணிப கழகத்தில் வாணிப கழகத்திற்கு தட்டச்சர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 39 நபர்களுக்கும் பதவி அடிப்படையில் திருமதி கிருஷ்ணவேணி என்பவர்களுக்கும் பணி நியமன ஆணையம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வழங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகளிர் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நிகழ்ச்சியிலும், மேலும் வணிக வரித்துறையின் சார்பில் கட்டப்பட்ட பல்வேறு புதிய கட்டிடங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்க உள்ளார். கண்ணன், இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? முதலமைச்சருடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சி நிரல் என்ன கண்ணன்? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர், தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள், அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 32 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் வடிவமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025 என்ற ஒரு கொள்கையையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியிட உள்ளார். இதனைத் தொடர்ந்து வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் 27 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 2 மாநில வணிக வரி அலுவலக கட்டிடங்கள் மற்றும் 12 சார்பதிவாளர் அலுவலக கட்டிடங்கள், செங்கல்பட்டு பதிவு மாவட்டத்தில் திருப்போரூர் சார்பதிவாளர் அலுவலகத்தினை பிரித்து புதிதாக உருவாக்கப்பட்ட நாவலர் மற்றும் சேலம்பாக்கம் புதிய 2 சார்பதிவாளர் அலுவலகங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைக்க உள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.